வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கேரளா பார்டருக்கு பக்கத்தில் உள்ள பாலக்காடை ஒன் டே ட்ரிப் பண்ண போகிறோம். இந்த ஒரு நாளில் நாங்கள் கவர் பண்ண போகிற இடம் பாலக்காடு ஃபோர்ட், சில்ட்ரன் பார்க், மலப்புழா டேம், ஸ்னேக் பார்க், ரோப் ரைட், அப்புறம் ஃபிஷ் பார்க். மொத்த செலவு எவ்வளோ, ஒரு நாளில் எந்தெந்த இடத்துக்கு போகலாம், எந்த இடம் ஒர்த்து, எந்த இடம் மிஸ் பண்ணலாம், எல்லாத்தையும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசியில் முழு பட்ஜெட்டும் ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் ஜிகேஜி யூடியூப் சேனல். பாலக்காடை எப்படி ஒன் டேயில் சுற்றி பார்க்கலாங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். மறக்காமல் இந்த வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் காலையில் பாலக்காடு சிட்டியை கரெக்டாக 8 மணிக்கு ரீச் ஆனோம். இந்த ட்ரிப்பை பைக்கில் இல்லை காரில் ஈஸியாக கவர் பண்ணலாம். முக்கியமாக சொல்லணும்னா மண்டே ட்ரிப்பை அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா கேரளாவில் நிறைய டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் லீவ். அதனால் மண்டேவை தவிர மற்ற எந்த நாளில் போனீங்கனாலும் நிறைய டூரிஸ்ட் பிளேசஸை மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இப்போது நாங்கள் வந்திருக்கிறது பாலக்காடு ஃபோர்ட். பாலக்காடு ஃபோர்ட்டில் என்ட்ரி ஆன உடனே உங்களுக்கு கண்ணில் தென்படுறது கார் பார்க்கிங்காக மட்டும்தான் இருக்கும். 4 வீலருக்கு 30 rupees-ம் 2 வீலருக்கு 15 rupees-ம் சார்ஜ் பண்ணுறாங்க. பாலக்காடுக்கு வந்தால் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய இடம். பாலக்காடை ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது ரொம்ப க்ளீனாக அழகாக மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கு காரணம் சுற்றி பெரிய வால்ஸ், நடுவில் பெரிய ஓப்பன் கிரவுண்டு, நிறைய ட்ரீஸ், ஃபுல்லாக க்ரீன் தான் இருக்கும். இந்த ஃபோர்ட்டை 18th century-ல கட்டப்பட்டது. ஹிஸ்ட்ரி லவருக்கும் இந்த பிளேஸ் ரொம்ப பிடிக்கும். ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறவங்களுக்கும் நல்ல இடம். டிக்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பர் அடல்ட்டுக்கு 25 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே 15 வயசு கீழே இருக்கிறவங்களுக்கு ஃபுல்லாக ஃப்ரீ. நீங்கள் மார்னிங் டைமில் வரீங்க அப்படின்னா இங்கே க்ரௌட் ரொம்ப கம்மியாக இருக்கும். நிறைய ஃபோட்டோஸ் எடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணலாம். நாங்கள் இந்த ஃபோர்ட்டில் 1 hour வரைக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஃபேமிலியாக வந்தாலும் ஃப்ரெண்ட்ஸோடு வந்தாலும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். பாலக்காடு ஃபோர்ட்டை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் வந்தது சில்ட்ரன் பார்க்கு. இது பாலக்காடு ஃபோர்ட்டுக்குள்ளேயே பக்கத்தில் வச்சுருப்பாங்க. நீங்கள் பாலக்காடு ஃபோர்ட்டுக்கு டிக்கெட் எடுக்கிற போது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு டிக்கெட் கவுண்டர் வச்சுருப்பாங்க. அதே எதுக்குன்னா இந்த சில்ட்ரன் பார்க்குக்கோசரம் தான். நீங்கள் ஃபேமிலியோட ட்ரிப் வரீங்க அப்படின்னா உங்கள் சில்ட்ரனுக்கு இதுதான் நல்ல பெஸ்ட்டு ஸ்பாட்டாக இருக்கும். இந்த பார்க்கில் உங்கள் சில்ட்ரன்ஸ் நிறையா ப்ளே பண்ணுறதுக்கு நிறையா கேம்ஸ், ஆக்டிவிட்டீஸ் நிறையா வச்சுருப்பாங்க. சில்ட்ரன்ஸ்க்காகவே நிறையா குட்டி குட்டி ரைட்ஸு, ஸ்விங்ஸு, ப்ளே ஏரியா அப்படின்னு நிறையா இங்கே வச்சுருக்காங்க. இந்த பார்க்குக்கு பர் பர்சனுக்கு 25 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஈவினிங் நேரத்தில் வந்தால் இன்னும் லிவ்லியாக இருக்கும். பேரண்ட்ஸ் அமைதியாக ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கும் கிட்ஸ் என்ஜாய் பண்ணுறதுக்கும் பெஸ்ட்டு பிளேஸாக இருக்கும். இப்போது நாங்கள் பாலக்காடு ஃபோர்ட்டையும் பாலக்காடு ஃபோர்ட் சில்ட்ரன் பார்க்கையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டாக நாங்கள் போக வேண்டியது மலப்புழா டேம். மலப்புழா டேமுக்கு இங்கேருந்து ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் 10 minutes பஸ் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். நாங்கள் பஸ்ஸில் போகும்போது எங்களுக்கு பஸ் ஃபேர் 10 rupees சார்ஜ் பண்ணாங்க பர் பர்சனுக்கு. ஒன்ஸ் நீங்கள் மலப்புழா டேமை ரீச் ஆனதுக்கப்புறம் இங்கேருந்து வேறு எங்கேயும் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இங்கே மலப்புழா டேம் ரீச் பண்ணதுக்கப்புறமே நிறைய ஆக்டிவிட்டீஸ் பக்கத்துலேயே வச்சுருப்பாங்க. நீங்கள் எங்கேயும் ட்ராவல் பண்ணாமல் நடந்தே போய் பார்த்துடலாம். நாங்கள் மலப்புழா டேமை ரீச் ஆன உடனே ஃபஸ்ட்டு என்ட்ரி ஆனது ஸ்னேக் பார்க் தான். ஏன்னா மலப்புழா டேமில் நீங்கள் இறங்குறப்ப பக்கத்துலேயே வச்சுருப்பாங்க ஸ்னேக் பார்க்கு. ஸோ அதனால் நாங்கள் ஃபஸ்ட் எடுத்தோடனே ஸ்னேக் பார்க்குள்ளே தான் போனோம். ஸ்னேக் பார்க்குக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் எங்களுக்கு எதுவுமே தெரியல. ஃபஸ்ட்டு உள்ளே போனதுக்கப்புறம் கொஞ்சம் பயமாயிடுச்சு. பட் ஆனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இங்கே இருக்க எல்லா ஸ்னேக்கும் சேஃப்டியாக தான் வச்சுருப்பாங்க. எதுவும் வெளியே வர முடியாது. உங்கள் கிட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு போனீங்க அப்படின்னா கொஞ்சம் பயந்துடுவாங்க. உள்ளே எக்கச்சக்கமான ஸ்னேக்ஸோடைய கலெக்ஷனும் அதை என்ன டைப்புங்கிறத கிளாஸ்குள்ளே வச்சு மேலே அதை டீட்டெயிலாக டைப் பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் உள்ளே போனீங்கன்னா தெளிவாக டீட்டெயிலாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த ஸ்னேக் பார்க்குக்கு என்ட்ரி டிக்கெட் பார்த்தீங்கன்னா உள்ளே வரத்துக்கு அடல்ட்டுக்கு பர் பர்சனுக்கு 25 rupees-ம் சில்ட்ரனுக்கு 15 rupees-ம் சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் டிக்கெட் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் உள்ளே போனதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே நீங்கள் இது வரைக்கும் உங்கள் வாழ்நாளில் பார்க்காத எல்லா பாம்பையும் இங்கே அசால்ட்டாக பார்க்கலாம். லைக் கிங் கோப்ரா முதல் பைத்தான் வரைக்கும் எல்லா பாம்பையும் இங்கே வச்சுருப்பாங்க. பாக்ஸ்குள்ளே சேஃப்டியாக இருக்கும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம லைஃப்பில் சாதாரணமாக பார்க்க முடியாத பாம்பை கூட இங்கே அசால்ட்டாக பார்க்கலாம். இப்போது நம்ம ட்ரிப்பில் ஹைலைட்டான அட்ராக்ஷனுக்கு வந்தாச்சு. பாலக்காட்டில் நம்பர் 1 ஃபேமஸ் டூரிஸ்ட் பிளேஸ் எதுனா அது மலப்புழா டேம் தான். ஃபஸ்ட்டு சைட்லேயே ரொம்ப இம்ப்ரெஷன் ஆகிடுவீங்க. ஒரு பக்கம் பெரிய டேம் இருக்கும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களை சுற்றி மவுண்டெயின்ஸாக இருக்கும், நல்ல ப்ரைஸு. இங்கே டிக்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பர் பர்சனுக்கு
30 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இதில் ஃபீல் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, நாங்கள் போனப்போ கார்டன் வந்து ஓப்பனில் இல்லை, அதனால டேம் ஏரியா மட்டும் சுற்றி பார்க்க முடிஞ்சது. நீங்கள் வரத்துக்கு முன்னாடி ஓப்பனில் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கோங்க. ரெயின் சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் வந்தீங்கன்னா இந்த பிளேஸ் இன்னும் அழகாக இருக்கும். ஃபோட்டோ மற்றும் ரீல்ஸ் எடுக்கிறதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் சம்மர் டைமில் இங்கே வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான். வாட்டர் பாட்டிலும் கொடையும் கேரி பண்ணிக்கோங்க, அது ரொம்ப நல்லது. இப்போது மலப்புழா டேமை விசிட் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் ரொம்ப இம்ப்ரெஷனாக வந்தது இந்த ரோப் ரைடுக்கு தான். இந்த ரோப் ரைடுக்கு பர் பர்சனுக்கு 71 ருபீஸ் நாங்கள் வந்தப்போ சார்ஜ் பண்ணாங்க. நாங்கள் டிக்கெட் வாங்கிட்டு ரோப் வேக்கு ரெடி ஆகிட்டோம். சத்தியமாக இந்த ட்ரிப்பில் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா இந்த ரோப் ரைடு தான். ரோப் ரைடில் போகும்போது ரோப் ரைட்லேருந்து மேலேருந்து கீழே பார்க்கும்போது மொத்த மலப்புழா டேமும் சுற்றி தண்ணியும் மவுண்டைனும் ஃபுல்லாக அந்த க்ரீனியும் நீங்கள் உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஹைட்டை பார்த்து பயப்படுறவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபியூ செகண்ட் மட்டும் இந்த ரோப் ரைட்டில் ஏறும்போது கொஞ்சம் பயமாக இருக்கும். கொஞ்ச நேரம் போக போக சுற்றி இருக்க வியூ பாயிண்ட்டை பார்க்கும்போது எல்லாத்தையும் மறந்துடுவீங்க. இந்த வியூவை மட்டும் பார்க்கறதுக்கோசரமே நிறைய பேர் பாலக்காடுக்கு வராங்க. மலப்புழா டேம் வரீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரோப் ரைடை நீங்கள் மிஸ்ஸே பண்ணக்கூடாது. கண்டிப்பாக இதில் ஒரு வாட்டியாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ஆகணும். இப்போது நம்ம ட்ரிப்போட லாஸ்ட் டெஸ்டினேஷனுக்கு வந்தாச்சு. இதுதான் ஃபிஷ் பார்க்கு. சின்ன பிளேஸாக தான் இருக்கும், ஆனால் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் சில்ட்ரன்ஸோடு போகிறீங்கன்னா டெஃபினட்டாக இந்த பிளேஸை உங்கள் சில்ட்ரன் லைக் பண்ணுவாங்க. இந்த ஃபிஷ் பார்க்குக்கு பர் பர்சனுக்கு பார்த்தீங்கன்னா 30 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே டிக்கெட் எடுத்து முடிச்சுட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட உள்ளே போகும்போது என்ட்ரிலேயே பெரிய ஃபிஷ் கீழே படுத்திருக்க மாதிரி ஃபுல்லாக செங்கல் சிமெண்டால் கட்டி வச்சுருப்பாங்க. நீங்கள் அதை கிராஸ் பண்ணி தான் ஃபிஷ் பார்க்குக்கு உள்ளே போக முடியும். ஜஸ்ட்டு ஃபிஷ் பார்க்குக்கு உள்ளே என்ட்ரி ஆகும்போது ஏதோ கோஸ்ட் ஹவுஸ்க்குள்ளே போகிற மாதிரி ரொம்ப இருட்டாக அட்டையால் செய்யப்பட்ட கதவு முன்னாடி என்ட்ரிலே வச்சுருந்தாங்க. நாங்கள் ஃபிஷ் பார்க்குக்கு உள்ளே போகும்பொழுது ஃபிஷ்ஷஸ்க்காகவே உள்ளே நிறையா வாட்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க போல். ஸோ நாங்கள் அந்த பில்டிங்குள்ளே போக உடனே எங்கள் உடம்பெல்லாம் ரொம்ப கூலிங்காக இருந்துச்சு. ஒட்டுமொத்த அந்த பிளேஸுமே வெளியே ஹீட்டாக இருக்கும் பொழுது உள்ளே ரொம்ப கூலிங்காக வச்சுருந்தாங்க. ஸோ பார்த்து என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கே ரொம்ப ஈஸியாக ஜாலியாக இருந்துச்சு. உள்ளே ஏகப்பட்ட ஃபிஷ் கலெக்ஷன், அதுக்கப்புறம் அது என்ன பிராண்டு என்ன டைப்பு அப்படிங்கிறத ஃபுல்லாக ரொம்ப தெளிவாக அழகாக ரொம்ப காமிச்சிருப்பாங்க. உங்கள் கிட்ஸோடு போகிறீங்க அப்படின்னா உங்களை விட ரொம்ப என்ஜாய் பண்ணுறது உங்கள் கிட்ஸாக தான் இருக்கும். நாங்கள் போனப்போ பெருசாக க்ரௌட் இல்லை, ஏன்னா நாங்கள் போனது ஆஃப்டர்நூன் டைமு. ஸோ ஜஸ்ட்டு கொஞ்சம் பேர் தான் வந்திருந்தாங்க. பார்க்குற எல்லா ஃபிஷ்ஷையும் கொஞ்சம் நேரம் நின்று பார்த்து ஃபோட்டோ எடுத்து நிறையா எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்துட்டு வர மாதிரி தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக எல்லா ஃபிஷ்ஷஸையும் பார்த்துட்டு நீங்கள் வெளியே வரும்பொழுது அவ்வளோதான் முடிஞ்சது, வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லி நினைப்பீங்க. பட் ஆனால் அது ட்ரூத் கிடையாது. என்ட்ரியில் வரும்பொழுது ஆல்ரெடி ஒரு ஃபிஷ் கீழே படுத்திருக்க மாதிரி ஒரு பில்டிங் பார்த்தீங்கல்ல, செங்கலால் செய்யப்பட்டது. ஆக்சுவலாக அது ஒரு சின்ன ரூம் மாதிரி வச்சுருப்பாங்க. அதுக்குள்ளே உள்ளே போனீங்கன்னா இன்னும் நிறையா ஃபிஷ் கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அதையும் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். நம்ம பார்த்த எல்லா இடத்துலையும் கேமராக்குன்னு சொல்லி தனியாக சார்ஜெல்லாம் பண்ண மாட்டாங்க. எங்கே வேணாலும் கேமரா எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் மலப்புழா டேமில் மட்டும் கேமராவுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. பட் ஆனால் உங்கள் மொபைலில் ஃபோட்டோ வீடியோஸ் எடுக்கிற மாதிரி இருந்தால் எடுத்துக்கலாம். இல்லை தனியாக ப்ரொஃபஷனலாக வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு கேமரா எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா அதுக்கு தனியாக 1000 ருபீஸ் கொடுத்து பர்மிஷன் வாங்குற மாதிரி இருக்கும் மலப்புழா டேமில் மட்டும். இவ்வளோ நேரம் நீங்கள் இந்த பார்த்த வீடியோவில் எந்தெந்த பிளேஸ்க்கு எவ்வளோ என்ட்ரி டிக்கெட்டுங்கிறத இந்த வீடியோவிலே நான் சொல்லியிருப்பேன். இப்போ லாஸ்ட்டாக வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட ஒன் டே ட்ரிப் போகிறீங்க அப்படின்னா இந்த டைமை நோட் பண்ணிக்கோங்க. எந்த டைமுக்கு உள்ளே இன் ஆகணும், எந்த டைமுக்கு அவுட் ஆகணுங்கிறத இந்த ஷெட்யூல் படி ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஒன் டேயில் எல்லா ஸ்பாட்டையும் நீங்கள் ஈஸியாக சுற்றி பார்க்க கரெக்டாக இருக்கும். சொன்னது எல்லாமே ரவுண்ட் அப் பண்ணி தான் சொல்லியிருக்கேன். நீங்கள் இந்த கிளாக் போல் எல்லா இடத்துக்கும் போனீங்கனாலே உங்களுக்கு டைம் எக்ஸ்ட்ராவே இருக்கும். நீங்கள் இந்த டைமிங்கை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா பாலக்காட்டில் உள்ள மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸை உங்களால் கவர் பண்ண முடியும். உங்களுக்கு இன்னமும் எக்ஸ்ட்ராவே டைம் இருக்கும். நீங்கள் உங்களோட ரிட்டர்ன் ஜர்னியை கண்டினியூ பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ட்ரிப்பில் சந்திப்போம். பாய் பாய்.